Hi friends, welcome to Visukiruthi kitchen. இன்னைக்கு நம்ம சிகப்பு சோளம் போட்டு ஹெல்தியா கொழுக்கட்டை செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் சிகப்பு சோளம் எடுத்துர்க்கேன். இது நல்லா ஒரு 3 மணி நேரம் போல ஊற வச்சிருங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதையே நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கழிஞ்சிட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்போ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம மாவு அரைக்கும் போது இதையும் உள்ளே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். சோளம் அரிசி ரெண்டுமே பாதி பாதி தான் ஊற வைக்கணும். நம்ம வெறும் சோளம் மட்டும் போட்டு வச்சா கொழுக்கட்டை பிடிக்கும் போது நல்லா வராது, உதிரி உதிரியாக போயிடும். அதனால் சோளம் அரிசி ரெண்டுமே போட்டுக்கோங்க, ரெண்டு பாதி பாதி போட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ரொம்ப கொரன்னு அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சு. அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து கடுகு, அடுத்து கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து பருப்பு, அடுத்து கருவேப்பிலை, அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து நான் 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மாவு, அடுத்து உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து மாவை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மாவு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் பரட்டி விட்டுக்கோங்க. மாவு இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கெட்டி ஆயிடுச்சு மாவு. இப்படி உருண்டை பிடிச்சி நம்ம இட்லி தட்டில் எடுத்து வேக வச்சுக்கலாம். நம்ம கொழுக்கட்டை இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஊற்றி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. நம்ம குண்டு குண்டு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிறுதானியத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.